எல்லாருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு வைகாசி மூல நட்சத்திரம். இந்த நாளன்னைக்கு 4 நாயன்மார்களுடைய குரு பூஜை நடைபெறுகிறது. அதை பற்றிய விவரங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒரு நாயனார் இருந்தார். இவர் இருக்கத்தம்புலியூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இவர் யாழிசையில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அதாவது யாழிசைனா நம்ம இப்போ வீணைன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருவி தான் யாழிசைன்னு பேர். அந்த யாழிசையில் அவ்வளோ நல்லா வாசிப்பார். இவர் திருஞான சம்பந்தருடைய கூடவே இருந்து அவருடைய பாடல்கள் பதிகங்களுக்கு எல்லாம் இவர் தான் யாழிசை பண்ணி அதனுடைய பண்ணெல்லாம் அமைச்சு கொடுக்குறார். அவ்வளவு சிறந்ததாக இருக்கார். அவர் சிறந்த ஒரு சிவபக்தர் வேறு. அதனால் இவர் 2 பேருமே எங்கே போகிற இடத்துக்கும் ஞானசம்பந்தருடைய கூட இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய மனைவி மதங்க சூடாமணியோடைய போவார். அவன் அந்த பதிகங்களுக்கெல்லாம் யாழிசை பண்ணி பண்களை போட்டு கொடுப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு சிவபெருமான் கேட்குறார், சிவபெருமானே எனக்கு என்னைக்கு நீங்கள் முக்தி கொடுக்க போறீர்கள் அப்படின்னு கேட்குறார். அவர் சிவபெருமான் அப்படியே யோசிச்சுட்டு, சரி நீ திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடக்க போகிறது, அந்த இடத்துக்கு வா. அது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி நடக்கும், அந்த இடத்துக்கு வா, உனக்கு தெரியும் அப்படின்றார். சரி அப்படின்றார். இது முதல்ல ஒரு திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய ஒரு சின்ன சரித்திரம். அடுத்தது அடுத்த நாயனார் யாருன்னா திருநீலநக்க நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். இவர் எந்த ஊரில் இருக்காரு? சாத்தமங்கை அப்படின்ற ஒருத்தர். ஐயவந்திநாதர் பொன்கண்ணி அம்மையார் அப்படின்ற ஒரு அம்பாள் பேர் சிவன் பேர் இருக்கிற ஊர். அந்த இடத்துல இவர் சிவபூஜை நிறைய செய்வார். சிவபெருமானுக்கு வேண்டிய எல்லா பணிவுகளையும் செய்வார். கோவில்களுக்கு சென்று அதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பார். இவருடைய மனைவியும் அவருக்கு ஏற்றாற்போல வேண்டியதெல்லாம் கூடவே செய்வார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவர் காலையில் போகிறார் கோவிலுக்கு. கோவிலுக்குள்ளே போய் சுவாமியினுடைய சிவலிங்கத்து மேலே இருக்கிற பழைய பூக்கள் எல்லாம் எடுத்து அதுக்கு அபிஷேகிக்க வேண்டிய பொருட்களெல்லாம் எடுக்கிறார். அப்போ அம்பா அவருடைய மனைவியும் கூட செய்கிறார். கூட போகும்பொழுது என்னாவது மேலே ஒரு சிலந்தி இந்த சிவனுடைய லிங்கத்து மேலே விழுந்துருத்து. உடனே இந்த அம்பாளுக்கு அவ்வளவு அம்பாள் மன்னிக்கும் இந்த மனைவிக்கு திருநீலக்க நாயனுடைய மனைவிக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுது மனசு. அடடா சிவ பூஜைக்கு இடையூறு வந்துருத்தே, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு அவசரத்தில் அப்படியே போய் வாயினால் ஊதி அந்த சிலந்தியை அந்த பக்கத்துலேருந்து தள்ளுறார். வாயினால் ஊதுலாம் போயிடும் இல்லையா, சிலந்தி அப்படியே போயிடுது. அப்போ இவருடைய ஒரு துளி உமிழ்நீர் அவர் மேலே விழுந்துருத்து. உடனே இவர் அங்கேருந்து பார்க்குறாரு. கூட கடும் கோபம் இருக்கு. என்ன அபசாரமான வேலை நீ செஞ்சிருக்க? சிவலிங்கத்து மேலே உன்னுடைய வாயை வச்சு நீ ஊதுறியே, அது எவ்வளோ பெரிய அபசாரம். அவர் மேலே உன்னுடைய உமிழ்நீர்லாம் என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டு. இப்படிப்பட்ட அபசாரமான வேலை செய்த உங்களோட நான் இனிமேல் வாழ முடியாது, நீ இன்னிருந்து விட்டு போய்விடு அப்படின்னு சொல்றார். இவர் என்னை விட்டு பிரிஞ்சுடு நீ அப்படின்றார். மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரேடியா சிவபெருமானையே நினைச்சிட்டு அந்த கோவிலே ஒரு பிரகாரத்தில் கடைசியில் போய் படுத்து அப்படியே தூங்கிடுறார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூஜையை பாதியிலே பண்ணாத வீட்டுக்கு போய்டார். பூஜையை இந்த மாதிரி சிவனுக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே இவர் படுத்து தூங்கும்போது இவரோட கனவுல சிவபெருமான் வர, என்ன நீ இப்படி பண்ணிவிட்ட? அவள் எனக்கு தாய் மாதிரி, தாய் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே பதறி அடிச்சுட்டு செய்வாள், அந்த மாதிரி எனக்கு செஞ்சாங்க. நீ என்னன்னா அப்படி அவ்வளவு கஷ்டமான ஒரு பேச்செல்லாம் நீ பேசியிருக்க. இப்போ பாரு, அவள் வாயால் ஊதின இடத்தை தவிர மற்ற இடங்களெல்லாம் எனக்கு கொப்பளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு விழிப்பு அடடா என்னடா இது இப்படி ஆகிடுதா அப்படின்னு நினச்சிட்டு உடனே வரார். நேராக கோவிலுக்கு வரார். கோவிலுக்கு பார்த்தா சிவலிங்கத்தில் அந்த அம்மையார் ஊதின இடத்தை தவிர மற்றதெல்லாம் கொப்பளமாக இருக்குது. அப்புறம் தான் இவருக்கு தெரியுது, அடடா எப்படி பெரிய ஒரு தவறை நம்ம செஞ்சுட்டோம். நம்முடைய மனைவி எவ்வளவு அழகாக குழந்தைக்கு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு தாய் ரூபத்தில் அவர் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு, இதை பாரு, இந்த மாதிரி நீ செஞ்சது தவறுகளேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு கொடுத்து நம்ம சிவபெருமான வணங்கலான்னு 2 பேரும் வணங்குறான். அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த தழும்புகள்லாம் உடனே மறையிறது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது உடனே அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறார், உங்கள் 2 பேருடைய பக்தியினுடைய அளவை சோதிக்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன். நீங்கள் நல்லூர் பெருமணத்தில் திருஞான சம்பந்தனுடைய திருமணம் நடக்க போகிறது வைகாசி மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு, நீங்கள் கண்டிப்பாக தம்பதியாக சேருங்க அப்படின்னா. சரி நாங்களும் அங்கே சேர்றோம் அப்படின்னு சொன்னார். இது இப்படி 2வது. 3வது முருக நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கார். முருக நாயனார் அவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். இந்த முருக நாயனார் எந்த ஊரில் இருக்கார்? திருப்புகலூர். திருப்புகலூர்னாக்கா சிவபெருமான் அங்கே அக்னீஸ்வரராக இருக்காருங்க.
அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அவருக்கு. அங்கே அக்னிக்கு இங்கே தான் தனியான ஒரு ரூபம் இருக்குது. அந்த இடத்துல அக்னிபுரீஸ்வரருக்கு ரொம்ப வணங்கி எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவா. அந்த மாதிரி இது சதய நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தில் அவர் வந்து இந்த கோவிலுக்கு வேண்டிய எல்லா மாலைகளையும் கட்டி கொடுப்பார். காலையிலேயே எழுந்திருந்து அந்த மலர்கள் வந்து விரியறதுக்கு முன்னாடி இந்த மலர்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொடுத்து வெவ்வேறு விதமான மாலைகளெல்லாம் கட்டி தினமும் அவருக்கு மாலை அவ்வளோ கட்டி கட்டி கொடுக்குறார். எல்லாரும் இவர் பார்த்து ரொம்ப அதிசயப்படுறார். சிவபெருமானுக்கு இவ்வளவு மாலைகளை இவ்வளவு வெவ்வேறு விதமாக நீங்கள் கட்டி கொடுக்குறேன், இது எவ்வளோ நன்னா இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சிவபெருமான் இவருடைய இதெல்லாம் மெச்சி இவருக்கு வந்து அசிரீரியாக ஒரு நாள் சொல்கிறார், நீங்கள் வந்து திருஞான சம்பந்தனுடைய திருமண நாள் வருகிறது, அன்னைக்கு நீங்கள் பெருமான மணிக்கம் அந்த பேர் வந்து ஆச்சாள்புரம் என்கிற நல்லூர் பெருமணம் அந்த ஊருக்கு வாங்க, உங்களுக்கு திருமணத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு இவரும் வர இந்த 3 பேரும் நல்லூர் பெருமணத்துக்கு வராங்க. நல்லூர் பெருமணத்தில் வந்து அன்னைக்கு வர அதுக்கு முதல் நாள் இங்கே திருஞான சம்பந்தர் அந்த ஊரில் இருக்கார். எந்த ஊர்? ஆச்சாள்புரத்தில் இருக்கார். ஆச்சாள்புரத்தினுடைய இன்னொரு பேர் தான் நல்லூர் பெருமணம். அப்போ இவருடைய தந்தையார் என்ன சொல்றார், உனக்கு வந்து 16 வயசு முடிஞ்சு விட்டது திருஞான சம்பந்தரே, உனக்கு 16 வயசு முடிஞ்சிட்டு இனிமேல் திருமணம் செய்து கொண்டு நம்மளுடைய வம்சவிருத்தியை செய்யணும் அப்படின்றார். இவருக்கு என்ன, நம்மளுடைய சிவபதியை தான் அடையணும், சிவ பதவியை தான் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ போய் நம்ம தந்தையார் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரேன்னு ஒரே மனசு வருத்தம். அப்போ சிவபெருமான் என்ன சொல்றார், நீ ஒன்றும் கவலைப்படாதே, உங்களுடைய தந்தையார் சொன்னபடி நீ திருமணத்திற்கு ஒத்துக்கொள், நாளைக்கு உனக்கு திருமணம் நடக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன், உன்னுடைய மனைவியாரோட நீ அங்கே வா அப்படின்னு சொல்கிறார். சரி தந்தையார்கிட்ட உடனே சொல்கிறார், அப்பா நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் நல்ல ஒரு மங்கையை பார்த்து இவருக்கு திருமணம். அடுத்த நாளைக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு திருஞான சம்பந்தருக்கு அந்த நல்லூர் பெருமணத்தில் திருமணம் நடக்கிறது. கரெக்டாக அந்த நேரத்தில் யாரெல்லாம் வரா, நான் இப்போ சொன்னீங்க முன்னாடி 3 நாயன்மார்கள், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னோட மனைவியுடன் வருகிறார், திருநீலக்க நாயனார் தன்னுடைய மனைவியுடன், அதற்கப்புறம் முருகநாயனார் தன்னுடைய மனைவியுடன், அதுக்கப்புறம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்க. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் பெரிய அளவில் கல்யாணம் நடக்கிறது. நிறைய அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வராங்க. அப்போது சிவபெருமான் அசிரீதியாக வந்து சொல்கிறார், இப்போது என்னுடைய லிங்கத்திலிருந்து ஒரு பெரிய ஜோதி உருவாகும், அந்த ஜோதியில் இந்த திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரும் நீங்கள் ஜோதியில் கலந்து என்னுடன் வந்து சேரலாம் அப்படின்றார். உடனே நந்தியம் பெருமானுக்கு கட்டாயம் எழுதுறார், இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் நீ இந்த ஜோதியில் கலக்கிறதுக்கு வழி பண்ணு அப்படின்றார். உடனே நந்தியம் பெருமான் என்ன பண்ணுறார், எல்லாரையும் இந்த ஜோதியில் கலக்கிறதுக்காக கூப்பிடுறார். வாங்க வாங்க முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலக்க நாயனார், அதை தவிர திருஞான சம்பந்தனுடைய தாய் தந்தை எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னைக்கு முக்தி கிடைக்கிறாப்புல அந்த ஜோதியில் கலக்க சொல்கிறார். திருஞான சம்பந்தர் கடைசியாக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஜோதியில் கலக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த நல்லூர் பெருமணம் சொன்னீங்க அந்த ஊரில் இது நடக்கிறது. வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் நாளைக்கு நடக்கிறது. அதனால் அந்த நாளில் வந்து நான் இந்த விசேஷத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ எல்லாருக்கும் சொன்னேன். அந்த நாள் அவர் இயற்றிய திருஞான சம்பந்தர் இயற்றிய பாடல், அந்த பாடல் நம்ம இப்போ பார்க்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கே உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏக்கவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே சிந்தையால் மகிழ்ந்து ஏக்கவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே. அதனால நல்லூர் பெருமணத்திற்கு இந்த நாளில் போய் நீங்கள் வந்து
சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அங்கேயே ஒரு பெரிய இது போர்ட்ரேட், அதாவது ஒரு பெரிய படம் பண்ணி வச்சுருக்கா இந்த நிகழ்ச்சியை எப்படி நடந்தது அப்படின்றத. அதை நாம் நீங்கள் தரிசித்து சிவனுடைய அருளை பெறலாம். ஓம் நம சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.